பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இயேசு தேற்றுகிறார் சபை இலங்கை எங்களுடைய சபையின் சார்பாக உங்களுக்கு உயிர்த்தெழுந்த நன்னாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட இருந்து கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவும் பேதுருவும் என்றதான தலைப்பிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த நற்செய்தியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்திலே ஒரு இடத்தில் இப்படியாக சொல்லுகிறார். உயிர்த்தெழுந்த கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு உயிர்த்த வேத வாக்கியங்களின்படி அவர் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் அதன் பின்பு மற்றவர்களுக்கும் தரிசனமானார் என்று சொல்லி பவுல் தன்னுடைய நிருபத்திலே எழுதி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஏன் இந்த இடத்துல கேபா அதாவது பேதுருவுக்கு ஒரு சிறப்பு அழைப்புதல் ஏன் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், வசனம் அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் முந்தினவர் என்று சொல்லி. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே கல்லறை இடத்துல வந்த பெண்களுக்கு, அன்பான பிள்ளைகள், தேவதூதராக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. உங்களுக்கு முன்னே அவர் கலிலேயாவுக்கு போகிறார், போய் அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு முன்னே அவர் கலிலேயாவுக்கு போகிறார் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தையும் கூட நாம் மத்தேயு சுவிசேஷத்தில் 28ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்போ பேதுருவும் மற்ற சீஷர்களும் ஆண்டவராகிய இயேசுடைய வார்த்தையின்படி அவர்கள் அந்த கலிலேய கடலுக்கு செல்லுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ பேதுரு எதற்காக அந்த கடலுக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால், இயேசுவை பார்க்க வந்திருக்கிறார். யார் அவரை அங்கே வர சொன்னது? ஆண்டவராகிய இயேசு தான் வர சொன்னார். நான் உயிர்த்தெழுந்த பின்பு நீங்கள் என்னை காண்பீங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ திபேரியா கடல் அருகே இப்போ பேதுருவும் சீஷர்களும் நிற்கிறார்கள். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். பேதுரு பார்க்கிறார். உடனடியாக அவர் என்ன நினைத்தார் என்று சொல்லி தெரியல. மற்ற சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன். நீ எதற்காக வந்தாய் பேதுருவே? நீ ஆண்டவராகிய இயேசுவை பார்க்க வந்திருக்கிறாய். ஏன் வந்தாய்? அவர் உன்னை அழைத்தார், அவருடைய சித்தத்தின்படி அவர் உன்னை குறித்ததான இடத்திற்கு நீ வந்திருக்கிறாய். கர்த்தர் குறித்த இடத்திற்கு கர்த்தருடைய சித்தத்தின்படி வந்துவிட்டு நடுவிலே தன்னுடைய சுய சித்தத்தை பேதுரு உள்ளே புகுத்துவதை நாம் பார்க்கிறோம். நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். உடனடியாக சீஷர்களும் சொல்லுகிறார்கள், நாங்களும் வருகிறோம். வசனம் சொல்லுகிறது, புறப்பட்டு உடனே படவேறினார்கள். ஆனால் அன்று ராத்திரியில் அவர்கள் ஒன்றுமே பிடிக்கவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சித்தத்திலே நாம் இருக்கும் வரைக்கும் தான் நமக்கு ஜெயம் எல்லாமே, ஆசீர்வாதம் எல்லாமே. ஆனால் தேவ சித்தத்தை விட்டு நாம் வழிவிலகி செல்வோம் என்று சொன்னால் கர்த்தராலே நாம் பெற்றதான ஜெயம் நிலைத்திருக்காது என்பதற்கு பேதுரு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. இதே கலிலேயா கடலில் தான் லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே தோல்வி அடைந்த வெறும் படகோடு வெறும் வலையோடு இருந்ததான பேதுருவை ஆண்டவராய் இயேசு சந்தித்தார். மீன்களை பிடித்த அந்த மனுஷர்களை பிடிக்கிறவனாய் மாற்றினார். இப்போ மீண்டுமாக பேதுரு என்ன செய்கிறார்? நான் விட்டு வந்த அதே தொழிலுக்கு நான் போகிறேன், நான் மீன் பிடிக்க போகிறேன். பேதுருவை கேட்டிருந்தா சொல்லியிருப்பாரு, ஐயா பேதுருவே, நீங்கள் ஏற்கனவே மீனை தானே பிடிச்சிட்டு இருந்தீங்க, உங்களை ஊழியத்திற்கு ஆண்டவர் அடைச்சாரு, இப்போ ஏன் மறுபடியும் நீங்கள் பழைய தொழிலுக்கு போகிறீங்க என்று கேட்டவர் சொல்லியிருப்பார், ஆமாங்க, இயேசு இருந்தார், 3 வருஷம் இருந்தார், ஒரு தாயை போல இருந்தார், அவர் தான் எல்லாமே நினச்சோம். ஆனால் என்ன பண்ணுறது, 3 வருஷத்துலேயே வந்துட்டு அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. 3 வருஷத்துலேயே அவரோடு இருந்த எங்களுடைய பயணம் முடிந்து விட்டது. இனி என்னுடைய வாழ்க்கை நான் தான் பார்க்க வேண்டும். எனக்கு தெரிந்தது எல்லாமே மீன்பிடி தொழில் தான், நான் அதைத்தான் செய்ய போகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சித்தத்தை விட்டு கர்த்தருடைய அழைப்பை விட்டு அவர் மீன்பிடிக்க செல்லுகிறார். அன்பார்ந்த வசனம் சொல்லுகிறது, விடியற் காலம் ஆனபோது ஆண்டவராக இயேசு கரையில் நிற்கிறார். ஆனால் இயேசு என்று சொல்லி அறிய முடியலை. அவர் கேட்கிறார், பிள்ளைகளே சாப்பிட உங்களிடத்தில் ஏதாவது இருக்கிறதான்னு சொல்லி கேட்கிறார். யார்? உயிர்த்தெழுந்த கர்த்தர், உயிர்த்தெழுந்த இயேசு கேட்கிறார், சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்குதா? ஐயா, ஒன்றுமே இல்லை. இதனுடைய அர்த்தம் என்ன? என் சித்தத்தின்படி பேதுருவே, என் சித்தத்தின்படி நீ வாழ்ந்த பொழுது உன் வாழ்க்கை எப்படி இருந்தது? என் சீஷர்களே, என் பிள்ளைகளே, என் சித்தத்தின்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? இப்பொழுது என் சித்தத்தை விட்டு நீங்கள் உங்கள் சித்தத்தின்படி உங்கள் இஷ்டப்படி வாழ்கிற பொழுது இப்பொழுது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? நான் சொல்லுகிற ஒரே பதில், ஒன்றுமே இல்லை.
என்ன அர்த்தம்? உம்முடைய சித்தத்தின்படி வாழும் பொழுது குறைவில்லாமல் இருந்தது, ஒன்றுமே குறைவில்லை. ஆனால் இப்பொழுது உம்முடைய சித்தத்தை விட்டு எங்கள் இஷ்டப்படி வாழும் பொழுது குறைவை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உடனடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மறுபடியும் போய் வளைய போடுங்க, நீங்கள் மறுபடியும் போய் நீங்கள் வளைய போடுங்க, வலதுபுறமாக வளைய போடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். போடுகிறார்கள். போட்ட உடனே மீன்கள் கிடைக்குது. மீன்கள் கிடைச்ச உடனே யோவான் சொல்லுகிறான், அவர் கர்த்தர் என்று சொல்லி உடனே அறிந்து கொள்ளுகிறார்கள். அன்பான தேவனே, எந்த கேள்வியும் கேட்கல, அப்படியே கரைக்கு இழுத்துட்டு வருகிறார்கள் மீன்களை. இப்போ பேதுருக்கு சீஷலுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சிந்தை என்ன வந்திருக்கும்? எப்படியோ இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, அதனால நம்ம தப்பிச்சோம். நம்முடைய படகு நிறைய மீன் இருக்குது, இப்போ வலை நிறைய மீன் இருக்குது, இதை கொண்டு போய் நெருப்பு மூட்டி நாம் அதை வைத்து வேக வைத்து அப்பத்தை சுட்டு நாம் சாப்பிடணும் என்று சொல்லி ஒரு சிந்தையோடு கூட போகிறார்கள். ஆனால் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த உடனே என்ன நடக்குது பாருங்க. அவர்கள் கரைக்கு வரும்பொழுது வந்த உடனே அவர்களுக்கான எல்லா ஆகாரமும் ஆயத்தமாக இருக்குது. சாப்பிட ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்ட ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த கரைக்கு வரும்போது மீனையும் அப்பத்தையும் அவர் ஆயத்தமாக வைத்திருந்தார். இதனுடைய அர்த்தம் என்ன? நாம் தேவ சித்தத்தின்படி நாம் வாழும் பொழுது நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நிறைய ஊழியங்கள் ஆஹா ஓஹோ என்று சொல்லி ஆரம்பித்து நடுவிலே அது நின்று போவதை பார்க்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய சித்தத்திற்குள்ளே நம்முடைய சித்தத்தை நாம் உள்ளே புகுத்துகிறோம். பேதுருக்கு அதுதான் நடந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படியோ கர்த்தர் தேடி வந்தார். அவரை தேடி வந்து மீண்டுமாக அவருக்கு ஜெயத்தை கொடுத்து வலை நிறைய படகு நிறைய மீன்களை கொடுத்து கொண்டு வருகிறார். கரைக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அப்பமும் மீன்களும் தயாராக இருக்கிறது. இப்போ ஆண்டவராகிய இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், இன்னும் கொஞ்சம் மீன்களை கொண்டு வந்து, நீங்கள் பிடித்த மீன்களை கொண்டு வந்து போடு, நெருப்பில் போடுங்கன்னு சொல்லுகிறார். பேதுரு ஏறி 153 பெரிய மீன்கள் இருந்த வலையை இழுத்தான். பேதுருவின் வலையிலே ஏன் 153 பெரிய மீன்களை ஆண்டவர் கொடுக்கணும்? இந்த 153 என்பது எதை குறிக்கிறது? நான் சொன்ன அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கடைசி முறை நான் சொன்னது போல, எபிரேயத்தில் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எழுத்தின் சித்திரம் இருக்கிறது, ஒவ்வொரு எழுத்திற்கும் எண் மதிப்பு இருக்கிறது. இந்த 153 என்பது எண். அந்த 153 என்ற எண்ணை எபிரேய வார்த்தைகளிலே நாம் எழுத வேண்டும் என்று சொன்னால் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, பெஷாக் அப்படின்னு வரும். பெஷாக் அப்படின்னு சொல்லி வரும். பெஷாக் என்று சொன்னால் என்ன? பஸ்கா. இந்த பஸ்கா எதற்காக வந்தது? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தின் மீட்டெடுப்பதற்காக வந்தது. மீட்பதற்காக ஆண்டவர் கொடுத்தார். அப்போ பேதுருடைய வலையிலே 153 பெரிய மீன்கள் இருக்கிறது. அர்த்தம் என்ன? பேதுருவே, நான் தான் உன்னை மீட்கிற மீட்பர், நான் தான் உன்னை மீட்டவர், உன்னை மீட்கும்படி என்னையே கொடுத்த, என்னை விட்டு நீ போயிடாத, உன்னை மீட்கும்படி என்னையே நான் கொடுத்திருக்கிறேன், என்னுடைய சித்தத்தை விட்டு என்னுடைய அழைப்பை விட்டு நீ போய்விடாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற விதத்தில் 153 பெரிய மீன்களை பேதுருவின் வலையிலே கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் பேதுருவை தேடி வந்தார். பேதுரு கர்த்தருடைய அழைப்பை விட்டு தூரம் போனாலும் கர்த்தர் பேதுருவின் மேல் வைத்ததான அன்பினாலே கர்த்தர் பேதுருவை தேடி வந்தார். அவர் யார் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். நான் தான் உன்னுடைய மீட்பர், உனக்காக பலியான, உன்னை மீட்டெடுப்பதற்காக உனக்காய் பலியான மீட்பர் நான் தான் என்று சொல்லி அவர் மறைமுகமாய் சொல்லுகிற விதத்தில் தான் 153 பெரிய மீன்களை பேதுருவின் வலையில் ஆண்டவர் அகப்பட செய்தார். இயேசு பேதுருவை தேடி வந்து தன்னை வெளிப்படுத்தினார். இரண்டாவதாக ஆண்டவர் பேதுருவை சீர்படுத்துகிறதை பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த கர்த்தர் பேதுருவை தேடி வந்தார், தன்னை வெளிப்படுத்தினார். இரண்டாவது, உயிர்த்தெழுந்த கர்த்தர் பேதுருவை சீர்படுத்துகிறதை பார்க்கிறோம். நாம் வாசிக்கிறோம், அவர்கள் போஜனம் பண்ணி முடித்த பின்பு ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார். ஆமா ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். மீண்டும் கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? ஆமா ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். மீண்டும் கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? முதல்ல அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லி கேட்டு விட்டார். இப்போ நேசிக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார். இது அர்த்தம் என்ன நாம் பார்க்க போகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இவருக்கு கேவா என்று சொல்லி பெயர் வைத்து விட்டார். கேவா என்று சொன்னால் பேதுரு.
கல் என்று சொல்லி அர்த்தம். அன்பானது, தன்னுடைய பெயரை ஆண்டவர் பேதுருக்கு கொடுத்தார். அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். கன்மலை யார்? ஆண்டவராகிய இயேசு. அவர் பெரிய கல், பேதுரு சின்ன கல். அன்பானது, பேதுரு என்று சொல்லி ஆண்டவர் தான் இவருக்கு பெயர் வைத்தார். பேதுரு என்று சொன்னால் கல். அந்த கல் என்று சொன்ன கேபா என்ற வார்த்தை இஸ்ரவேலில் எப்பொழுது பிரபலமானதுன்னு சொன்னால், கோலியாத்தை முறியடிக்க தாவீது 5 கற்களை எடுத்தான் அல்லவா? ஒரு கல்லை வைத்து கோலியாத்தை முறியடித்தான். அப்பொழுதுதான் இந்த கேபா என்கிற கல் என்கிற வார்த்தை இஸ்ரவேலர் நடுவே பிரபலமானது. இப்போ பேதுரு எப்படி அழைக்கப்பட்டார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசுவின் கரத்தில் இருக்கக்கூடிய கல், அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ஆயுதம் என்று சொல்லி பேதுரு அழைக்கப்பட்டார். இப்போ இந்த இடத்துல பாருங்க, பேதுருவை ஆண்டவர் பேதுருவன் அழைக்கல, கேபான் அழைக்கல, சீமோனே என்று அழைக்கிறார். பழைய பெயரை வைத்து அழைக்கிறார். கல் என்பது ஸ்திரமானது. சீமோன் என்று சொன்னால் காற்றிலே அசைகிற நாணல் என்று சொல்லி அர்த்தம். காற்று எப்படி அடிக்குதோ அப்படி அசைவான். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சீமோனே, காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் அசைகிறவனே, ஸ்திரமில்லாதவனே, என்னில் அன்பாய் இருக்கிறாயா? என்னில் அன்பாய் இருக்கிறாயா? ஆமாண்டவரை நேசிக்கிறேன். என்னில் அன்பாய் இருக்கிறாயா? ஆமாண்டவரை நேசிக்கிறேன். என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி 3வது முறை கேட்ட பொழுது அவர் அழுதார். ஆண்டவரை, நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க, நான் நம்மை நேசிக்கிறதையும் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன? இது நமக்கு தமிழில் நாம் வாசித்தால் நமக்கு விளங்காது. இது கிரேக்கத்திலே நாம் பார்க்க வேண்டும். பண்டைய கிரேக்கர்கள் அன்பு என்கிறதான பதத்திற்கு 4 விதமான அர்த்தங்களை வைத்திருந்தார்கள். முதலாவதாக நாம் பார்க்கிறோம் அகாப்பே. இது தேவனுடைய அன்பு, இது தன்னலம் இல்லாதது, இது ஸ்திரமானது. இது அகாப்பே, தேவனுடைய அன்பு. அடுத்தது பிலியா. இது நண்பர்களுக்கிடையே காணப்படுகிற அன்பு. இது சமயத்திற்கேற்றபடி மாறும், ஸ்திரமில்லாத ஒரு அன்பு, பிலியா. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ஜ். இது குடும்ப அன்பு. அம்மா அப்பா பிள்ளைகள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி என்று சொல்லி குடும்ப உறுப்பினர்களிடையே காணப்படுகிற அன்பு, ஸ்டார்ஜ் என்கிற அன்பு. அடுத்தது எரோஸ். இது கணவன் மனைவி இடையே, காதலர்களிடையே காணப்படுகிறதான அன்பு. இது இச்சை சம்பந்தப்பட்டதான ஒரு அன்பு. அன்பான பிள்ளைகள், இப்பொழுது ஆண்டவர் கேட்கிற அன்புக்கும் பேதுரு சொல்லுகிற அன்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவர் கேட்கிற அன்பு என்ன? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? அது அர்த்தம் என்ன? பேதுருவே, என்மேல் உனக்கு எப்படிப்பட்ட அன்பு இருக்குது? தெய்வீகமான அன்பு இருக்குதா? அகாப்பே அன்பு இருக்குதா? ஸ்திரமான அன்பு இருக்குதா? தன்னலமில்லாத சுயநலமில்லாத அன்பு இருக்கிறதா என்மேல் உனக்கு என்று கேட்கிறார். ஆனால் பேதுரு சொல்லுகிற பதில் என்ன? ஆண்டவர், அன்பு இருக்குது, ஆனால் நீங்க நினைக்கிற அந்த அகாப்பே அன்பு இல்லை, ஸ்திரமான அன்பு இல்லை, பிலியா என்கிறதான சிநேகிதர்களிடையே காணப்படுகிற மேலோட்டமான அன்பு தான் இருக்குது சொல்லுகிறார். மீண்டுமாக ஆண்டவர் கேட்கிறார், சீமோனே, என் மேல உனக்கு தேவனுடைய அன்பு, அகாப்பே அன்பு இருக்குதா? மறுபடியுமாக பேதுரு சொல்லுகிறார், அன்பு இருக்காண்டவரே, ஆனால் தேவனுடைய அன்பு ஸ்திரமான அன்பு இல்லை, பிலியா என்கிற மேலோட்டமான அன்பு தான் இருக்குது. மீண்டுமாக ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார் 3வது முறை. இதனுடைய அர்த்தம் என்ன? பேதுருவே, என் மேல உனக்கு தேவனுடைய அன்பு இல்லை, அதை நீ ஒத்துக்கொண்டாய், ஆனால் மேலோட்டமான அன்பு, சிநேகிதர்களிடையே காணப்படுகிற அன்பு இருக்குது என்று சொல்லி நீ சொன்னாயே, அதாவது ஸ்திரமா இருக்குதா? அதாவது உண்மையா இருக்குதா என்று சொல்லி கேட்ட பொழுது பேதுருவின் உள்ளம் உடைகிறது. ஆண்டவர் எனக்கு என்ன அன்பை கொடுக்கிறார், நான் அவருக்கு திருப்பி என்ன அன்பை நான் கொடுக்கிறேன் என்பதை பேதுரு யோசித்தார். அவர் கண் கலங்குகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரனை நீ குணப்படுத்து. ஆண்டவர் சீர்படுத்துகிறார். நீ எந்த நிலையில இருக்கிறாய்? பேதுருவே, நான் உன்னிடத்தில் என்ன அன்பை எதிர்பார்க்கிறேன், நீ எனக்கு என்ன அன்பை கொடுத்து கொண்டிருக்கிறாய் என்பதை நீ பார். நான் உனக்கு தன்னலமில்லாத ஸ்திரமான அன்பை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனால் நீயோ எனக்கு சமயத்திற்கேற்ற மாறக்கூடிய சுயநலமான அன்பை தான் கொடுத்திருக்கிறாய். அதை மாற்றிக்கொள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எப்படி ஆண்டவரை நேசிக்கிறோம்? உயிர்த்தெழுந்த கர்த்தர் நம்மை கேள்வி கேட்கிறார். என் மகனே, என் மகளே, என் மேல் உனக்கு தெய்வீகமான அன்பு இருக்குதா? ஸ்திரமான அன்பு இருக்குதா?
தன்னலமில்லாத அன்பு இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். நாம் தான் பேதுருவை போல பதில் சொல்ல வேண்டும். பேதுரு சொல்லிட்டார், ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற அன்பு இல்லை, சமயத்திற்கேற்றபடி மாறக்கூடிய சுயநலமான அன்பு தான் இருக்கு ஆண்டவரே, பிலியா என்கிறதான அன்பு மட்டும்தான் இருக்கு ஆண்டவரே என்று சொல்லி பேதுரு ஒத்துக்கொள்ளுகிறான். ஆண்டவர் அவரை ஸ்திரப்படுத்தினார். நான் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது இந்த அன்பல்ல, ஸ்திரமான அன்பை எதிர்பார்க்கிறேன் சொல்லி ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார். அதன் பின்பு அவர் மீண்டுமாக அழைப்பை, பேதுருவின் அழைப்பை புதுப்பிக்கிறதை நாம் யோவான் அந்த 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இவைகளை சொல்லிய பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே என்னை பின்பற்றி வா என்று சொல்லிவிட்டார். ஆனால் அழைப்பிலே கொஞ்ச நாட்கள் நிலைத்திருந்த பேதுரு சோதனைகள் வந்த பொழுது இயேசுவை தெரியாதுன்னு சொல்லி சபித்து சத்தியம் பண்ண ஆரம்பித்தான், ஓடி போய்விட்டான். சாவே வந்தாலும் உம்மை விட்டு ஓட மாட்டேன்னு சொன்னவர் நடுவில் இடையில் என்ன செய்து விட்டார்? சோதனைகளை பார்த்து பின்வாங்கி போனார். மீண்டுமாக இயேசு அவரை தேடி வருகிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார், அவரை சீர்படுத்துகிறார். இப்பொழுது அழைப்பிலே உயிர்த்தெழுந்த கர்த்தர் பேதுருவை ஸ்திரப்படுத்துகிறார். என்னை பின்பற்றி வா. கடைசியிலே அன்பான தேவனுடைய பிள்ளை, பேதுரு கர்த்தரை போல அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவர் சொன்னார், ஐயா, ஆண்டவராகிய இயேசுவை போல நான் நேராக சிலுவையில் அறையப்படுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி அவர் இயேசுவுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை தேடி வருகிறார். நாம் அவருடைய அழைப்பை விட்டு தூரமாய் நிற்கிறோமா? இன்றைக்கு உயிர்த்தெழுந்த கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். மகனே, மகளே, உன்னை குறித்து நான் பெரிய திட்டங்களோடு தீர்மானத்தோடு வைத்திருக்கிறேன், என்னை விட்டு தூரம் போகாத, மீண்டும் என்னிடத்தில் வந்துவிடு என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தேடி அவர் வருகிறார். நம்மை ஆண்டவர் சீர்படுத்துகிறார். நான் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறேன், நீ எனக்கு என்ன அன்பை கொடுத்து கொண்டிருக்கிறாய் பாரு, உன்னுடைய வாழ்க்கை சீர்படுத்திக்கொள் என்று சொல்லி கர்த்தர் இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளிலே நம்மோடு பேசுகிறார், நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். சூழ்நிலைகளை அல்ல, உன்னை அழைத்து என்னை நீ பார், என்னை பின்பற்றி வா, வேறு எதையும் பார்க்காதே, நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உயிர்த்தெழுந்த கர்த்தருக்கு நாம் தன்னலமில்லாத அந்த அன்பை அவருக்கு நாம் மீண்டுமாக பரிசாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, நீர் பேதுருவை தேடி வந்து உம்மை வெளிப்படுத்தினீங்க ஒரு மீட்பராக. பேதுருவை ஆண்டவரே, அவர் அழைப்பை விட்டு போனாலும் அவரை சீர்படுத்தினீங்க ஆண்டவரே, அவரை அழைப்பிலே ஸ்திரப்படுத்தினீங்க ஆண்டவரே. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த கர்த்தாவே ஆண்டவரே, நாங்களும் உம்மை போல தன்னலமில்லாத ஒரு அன்புள்ளவர்களாய் உம்மை நேசிக்கக்கூடிய அந்த கிருபை தாங்க ஆண்டவர். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராவது உம்முடைய அழைப்பை விட்டு தூரமாய் போயிருப்பார்கள் சொன்னால், உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அழைப்பிலே நிலைநிறுத்துங்க ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை சீர்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளின் ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.